நண்பர்களே, நீங்கள் உலகின் எந்த பகுதியில் இருந்தாலும் சோர்வுற்ற நேரத்திலும் மகிழ்ச்சியாய் குதூகலிக்கும் நேரத்திலும் இறை வழிபாட்டில் இருந்தாலும் எல்லையில்லா ஆனந்தத்தில் திளைத்தாலும் உங்களுக்கு AR ரஹ்மான் இசை கூட வந்திருக்கும். உங்கள் சந்தோஷத்தை இரட்டிப்பாக்கியிருக்கும். உங்கள் துயரத்தை பாதியாக குறைத்திருக்கும். அந்த AR ரஹ்மான் தமிழகத்திலிருந்து இந்தியாவின் வடபகுதிக்கு சென்று பிறகு உலகெங்கும் தனது சிறகுகளை விரித்திருக்கிற ஒரு இளம் பறவையை இந்த நிகழ்ச்சியில் உலகெங்கும் வாழுகின்ற தமிழர்களுக்கு வழங்குவதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம் சார். இளம் வயதிலேயே, அது ரொம்ப இளம் வயதிலேயே இசையினுடைய புதிய பரிமாணங்களை, அதாவது இசை டெக்னாலஜி சென்டர்டா, பிசி பேஸ்டா, கம்ப்யூட்டர் ஓரியன்டா இசை மாறி உலகின் பல இடங்களுக்கு பரவி கொண்டிருந்த நேரத்தில் அதை தமிழகத்திற்கு கொண்டு வந்ததில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்குங்கிறது என்னுடைய கருத்து. அந்த பயிற்சி டெக்னாலஜி பிளஸ் மியூசிக் அதை சக்சஸ்ஃபுல்லா மார்க்கெட் செய்த விதமும் கூட உங்களுடைய வெற்றிக்கு ஒரு காரணம்னு நினைக்கிறேன். இந்த காம்பினேஷனை, இந்த கூட்டு தொழில்நுட்பமும் இசையுமாக சேர்ந்ததை ஒரு கூட்டான ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக எப்படி கொடுத்தீங்க நீங்க? சின்ன வயசுல எனக்கு ஆக்சுவலா எலக்ட்ரானிக் இன்ஜினியர் ஆகணும்னு ஆசை இருந்தது. அதுக்கப்புறம் அது எங்க அப்பா தான் முதல்ல சிந்தசைசர்ன்ற கருவியை சிந்தசைசர் அதாவது தமிழ்நாட்டுக்கு ஃபர்ஸ்ட் எடுத்து வந்தது. நான் 74 நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் சின்ன வயசுல நடந்தது. அதாவது 8 வயசு 9 வயசுல இருக்கும்போது இருந்த விஷயம். அதுக்கப்புறம் இசைதான் நம்மளுக்கு தொழில்ன்றது ஊர்ஜிதமான அந்த டைம்ல மிடின்னு சொல்ற இன்டர்ஃபேஸ் வந்தது. அதாவது மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் ஃபர்ஸ்ட் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல் இன்டர்ஃபேஸ் மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் டிஜிட்டல். முதல்ல ஒரு கீபோர்டை ரிமோட் கண்ட்ரோல்ல வாசிக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் கீபோர்டோட சவுண்ட் ஒரு மாடியூலா இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி விஷயம்லாம் 84-85ல வந்தது. முதல்ல எனக்கு ஒரு நண்பர் வாங்கி வந்து கொடுத்தாரு. CX5 சொல்லிட்டு ஒரு Yamaha கம்ப்யூட்டர். ஸோ அந்த டைம்ல இன்னும் மியூசிக் படிச்சுட்டு இருந்தேன், பிளஸ் வெளியே வாசிச்சுட்டு இருந்தேன். ஸோ இது என்ன வயசு இருந்திருக்கும் அப்போ? அப்ப என்ன வயசா? 15-16. ஸ்கூல்ல படிக்கும் போதே இதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க? ஆமா, அப்ப வாசிச்சுட்டு இருந்தேன்ல. ஸோ நீங்க ஸ்கூல்ல படிக்கும் போதே ட்ரூப்ல வாசிச்சுட்டு இருந்தீங்க? ஆமா, ஒன்னும். ஸோ அது டே, அது நைட். ஓஹோ. அப்போ உங்க அப்பா இருந்தாங்க? அப்போ இல்ல, அப்பா இருந்துட்டாரு. அப்பா 76ல இருந்துட்டாரு. அப்ப என்ன வயசு உங்களுக்கு? 9. 9 வயதுல தகப்பனார் இறந்துட்டாரு. பிறகு எப்படி தகப்பனார் ஒரு இசையமைப்பாளர். அவர் இறந்த பிறகும் கூட, அது 9 வயதுல தகப்பனை இழந்த பிறகும் கூட நீங்க எப்படி தொடர்ந்து இந்த துறையில போனீங்க? தொடர்ந்து இதுல இருந்து வேற வழி இல்லை. எங்க கிட்ட மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருந்தது. அது வாடகை கட்டிட்டு சாப்பிட்டு. ஸோ இதையே வாஷா இட்ஸ் பெட்டர் திங் மிச்ச பேருக்கு செட் பண்ணி கொடுக்க போற நம்மளே கத்துட்டு. அப்போ இதை வாடகைக்கு விட்டு வாழ்க்கை நடத்துறதை விட இதை வாசிச்சா கூடுதலாக கொஞ்சம் வருமானம் வருங்கிற நோக்கத்துல தான் நீங்க, அதுவும் ஒரு காரணம். ஸோ அந்த டைம்ல 84ல இது இந்த மிடி திங் ஆரம்பிச்சது. அப்ப எனக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அதுக்கு முன்னாடி ஒரு தொழில் மாதிரி தான். சரி, போய் வெளியே வாசிக்கிறோம். இது வந்தோடனே ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி, இது புதுசா இருக்கே மாதிரி. அண்ட் இப்ப எப்படி நம்ம மொபைல் வாங்கணும், ஃபர்ஸ்ட் யூசர் மேனுவல் படிக்கிறோம் இல்லையா? அதுக்கப்புறம் அது எல்லாமே நம்ம SMS பண்றோம், அது பண்றோம் நம்ம. ஸோ அந்த டெக்னாலஜிக்கல் இது மறந்து போயிடுது. தென் பிகம்ஸ் a soul thing. What you want to connect comes straight to your hands or in your heart. அதே மாதிரி தான் இதுவும். அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ஆஃப் மியூசிக் அந்த 2 வருஷத்துல மறைஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அதுல வரணும்ன்றது became like a connection without seeing manuals and without understanding of this thing. இப்ப முதல்ல நீங்க ஏதாவது பண்ணணும்னு வச்சுங்க, இப்ப புக்கை படிச்சுட்டு பண்ணீங்கன்னா அது மெக்கானிக்கலா தான் இருக்கும். Whereas you have an idea and then you want to make that idea into music without seeing all the stuff and
surpassing the technical aspect and going into the creation of the sound. From the evolvement, 85, 86, 87, 88. So ரோஜா பண்றப்போ என்ன ஆச்சுன்னா அது கம்ப்ளீஷன் ஒரு மாதிரி I could say mentally. அதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒரு கார் வாங்குறோம்னா இது ஸ்டியரிங் வீல், இது கியர், இது கிளட்ச், இது பிரேக் அப்படின்னு மேனுவல் பார்த்து ஒண்ணு ஒண்ணா தெரிந்து கொள்றதுங்கிறது ஒரு குழந்தை ஒரு பொம்மையை புரிந்து கொள்வது போன்ற ஒரு ஆர்வம். இதுல எது இருக்குமா, இது இப்படி நமக்குன்னா ரிவர்ஸ் கியர் வருமா, இதுல இந்த சவுண்ட் வருமா, ஒரு பர்பஸுக்கு மார்க்கெட் போகணும். அப்ப கார் எடுத்து மனசு ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது இதை செய், பிரேக் பண்ணணும்னா இதை செய், தேர்ட் கியர் பண்ணணும்னா இதை செய்யணும், மனசு ஆட்டோமேட்டிக்கா சொல்லுது. அதே போல அந்த தொழில்நுட்பம் என்ற அந்த டெக்னாலஜி வந்த பொழுது இதுல தபலா வருமா, இதுல வீணை வருமா என்று இருந்தது போக, பிறகு இதுல அதெல்லாம் வரும் என்பதை உணர்ந்து கொண்டு அந்த தொழில்நுட்பத்தை தபலாவாகவும் வீணையாகவும். அதுக்கப்புறம் தான் மெயின் கொஸ்டின், இதுல ஆன்மா வருமா, இதுல சோல் வருமா, அதுக்குதான் கொஸ்டின் வந்தது. இப்ப எல்லாம் வருது வாசிக்கிறோம், பட் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நம்மளுக்கு. அதுலதான் அந்த அந்த இறை நம்பிக்கைன்னு சொல்றோம்ல, சோ இதெல்லாம் மீறி ஒண்ணு இருக்கு. அது முயற்சி, அந்த பிளஸிங் வந்தாதான் இதுல இருந்து மியூசிக் வரும், எல்லாம் இதுல இருந்து நாய்ஸ் தான் வரும். இந்த கொஸ்டின் ஆன்சர் 90ல ஸ்டுடியோ கட்டின உடனே அப்போ அப்பா இறந்தது சொன்னீங்க. அப்பா இறந்த பிறகு இசை கருவிகளை வாடகைக்கு விட்டு வாழ வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அப்புறம் கருவிகளை வாடகைக்கு விடுறது போல நாமளே அதை ஹேண்டில் பண்ணாமன்னு அதையும் செய்வீங்க. பிறகு எங்க உங்களுடைய ஒரு கச்சேரியில போய் அல்லது ஒரு ரெக்கார்டிங்ல போய் வாசிக்கிற AR ரஹ்மான் என்பவர் எங்க தன்னுடைய ஒளியை பார்த்தாரு? அதை இன்றைக்கு AR ரஹ்மான் நிக்கிறாரு, இதற்கான பாதை எங்க ஆரம்பிச்சது? இதுக்கான பாதை ஃபர்ஸ்ட் என்னோட ஸ்டுடியோ பஞ்சதன் ரெக்கார்டிங் சொல்லுவாங்கல்ல, அந்த ஸ்டுடியோ கட்டும்போது எங்க குரு கரிமுல்லா ஷா காதரின்ற அதை பிளஸ் பண்ணி இந்த ஸ்டுடியோ நீ என்ன பண்ணாலும் இங்கேருந்து ஸ்டார்டட்ன்ற மாதிரி அதுக்கப்புறம் இறந்துட்டாரு. பட் தட் வாஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அஸ் ஆஸ் அ ஃபேமிலி. சோ ஒரு கான்பிடன்ஸ் இங்க அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இந்த நம்பிக்கை பிளஸ் எனக்குள்ள இருந்த ஆல் த ப்ராப்ளம் இந்த ஹேபிட்ஸ் ஆர் அன்னெசரி இது எல்லாம் போயிடுச்சு. அண்ட் தென் ஐ ஸ்டார்ட் ஃபோக்கஸிங் ஆன் மியூசிக். வெளியே வாசிக்கிறதும் கம்மி பண்ணிட்டேன். ஸோ என்னுடைய ஓன் மியூசிக், ஓன் கமர்ஷியல்ஸ், அதாவது அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், அந்த டைம்ல ஸ்டார்ட் ரியலைசிங் தட் தேர் இஸ் a path, there's something else than what is happening now. ஆக ஒரு ப்ரொஃபஷனலா இதை பார்க்கணும் அப்படின்னா இதுல நீங்க சொன்னதுல 2 டைமென்ஷன் இருக்கு. ஒன்னு இந்த ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன் அண்ட் த ப்ரொஃபஷனல் டைமென்ஷன். ப்ரொஃபஷனல் டைமென்ஷன்ல இன்னைக்கு நீங்க அடைந்திருக்கிற வெற்றிக்கு ஒரு ஸ்டுடியோ போட்ட பிறகு அதுல உங்களுடைய போக்கஸ், இதை நம்ம ஸ்டுடியோ நிச்சயமா கொஞ்சம் கடன் வாங்கி தான் போட்டிருப்பீங்க. நம்ம ஸ்டுடியோ இதை டெவலப் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்டுடியோ வெளியில போய் ஹையர் பண்ணி மணிக்கணக்க வாடகை கொடுத்து இருக்கிறத விட உங்க கையில ஒரு பெரிய ஸ்டுடியோவே கிடைத்த பிறகு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் அதுல பண்ணி பார்த்திருப்பீங்க. இது வெளியில நடந்தது. உள்ளுக்குள்ள நடந்தது உங்களுடைய குரு கொடுத்த இங்கிருந்து தொடங்கு என்று கொடுத்த ஒரு கட்டளை. ஒரு இசை ஆர்வலராக இசை குடும்பத்தில் பிறந்து ஒரு சிறு மாணவனாகவே இதுல நீங்க எப்படி இந்த உலகின் ஈர்ப்பு, அது நீங்க இருக்கக்கூடிய சினிமா துறையினுடைய தவறா சரியானலாம் நான் சொல்லல, அந்த துறைக்கான வாழ்க்கை முறை இருக்கு, அந்த வாழ்க்கை முறையிலிருந்து நீங்க எப்படி தொடர்ந்து வேறுபட்டுக்கிட்டே இருக்கீங்க? மெயின் சினிமா நம்ம பண்ற ஆர்ட்டுக்கும் அந்த கூட வர அந்த பேகேஜுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதை செப்பரேட் பண்ண ஆரம்பிச்சு. அதாவது இப்ப இளையராஜா இருந்தாரப்போ வெளியே வாசிச்சிருந்தப்போ we have seen people do all kinds of things. அதாவது மது எல்லாம் இருந்தது. இவர்கிட்ட he started அவர்கிட்ட வாசிச்ச 1.5 வருஷம். ஒன் திங் ஐ லேர்ன்ட் which was மியூசிக் இது மாதிரியும் பண்ணலாம். அதாவது எல்லாமே இல்லாம இந்த மாதிரி கெட்ட பழக்கம்லாம் இல்லாம அது முன்னாடி இருந்ததோ தெரியாது. அந்த டைம்ல I saw him as this thing. சோ இவர் தண்ணி அடிக்க மாட்டாரு, இவர் மாமிசம் சாப்பிட மாட்டாரு. அப்புறம் இவர் காலையில 7 மணிக்கு எழுந்து நோட்ஸ் கொடுக்குறாரு. சோ இட் வாஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மீ. அதுக்கப்புறம் அது முடிச்சுட்டு then I found my own path, which is Sufism. அதுலயும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஃபைட்டிங் வித் நஃப்ஸ்ன்றாங்க. நஃப்ஸ்ன்றது டிசைர். சோ ஒரு ப்ராவர்ப் இருக்கு, அதாவது ஒரு ஹதீஸ் சொல்லுவாங்க,
ஹதீஸ்ல என்ன சொன்னாங்கன்னா, ஒரு மனுஷன் போயிட்டு ப்ராஃபெட் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போயிட்டு, இந்த உலகம் வந்து என் பின்னாடி வரணும்னு ஆசைப்படுறேன், இந்த உலகத்தை புறக்கணிச்சிரு, அது பின்னாடி வரும். How contradictory it is, but it's the truth. Because when you remove the world from your heart, the whole universe is inside you. And because then you're concentrating on the right thing. Everything, every direction is pulling you apart. And it is so difficult. But it's on the process itself you gain something. Yeah. So it could be one of the reasons. And once you start enjoying this process, you don't feel like going back. And you don't feel like stepping back and looking at other things. Then you lead a normal life. You get married, you have children, and then ஒரு இவ்வளவு ஆன்மீகம், இவ்வளவு ஆழமான ஆன்மீகம்னா வெறும மாஸ்குக்கு போறதோ இல்ல சர்ச்சுக்கு போறதோ டெம்பிளுக்கு போறதோ இல்லாம அதையும் தாண்டியதான ஒரு சோல் சர்ச்சிங் ஆன்மீகம் உங்களுக்குள் இருந்த பொழுதும் இந்த கமர்ஷியல் உலகத்துல ஓடணும், தேடணும், வெற்றி பெறணும் அப்படிங்கிற உந்துதல் வித்தியாசமா இருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் क्वेश्चन. இப்போ ரொம்ப ஈஸி ஆக்சுவலா ஒரு ஃபாரஸ்ட்ல போயிட்டு நான் வந்து பெரிய ஞானியா போறேன், பெரிய சித்தரா போறேன், அண்ட் உலகமே வேண்டாம், உலகத்துக்குள்ள இருந்துட்டு ஒரு சித்தரா இருக்கிறது தான் பெரிய விஷயம். உணவு இருக்கும்போது இருப்பதற்கு பேரு தான் உபவாசம். உணவு இல்லாதவர்கள் இருப்பதற்கு பேரு பட்டினி. அது உபவாசமா இருக்க முடியாது. எக்ஸாக்ட்லி. சோ பட் அதோட அது வெரி டைனி லைன். யூ ஹேவ் டு ரியலைஸ் வித் இன் யுவர் செல்ஃப் நமக்கு என்ன கிடைக்குதுன்னு சொல்றது. அது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறது பெட்டர். அந்த பீரியட் ஆஃப் டைம்ல வந்து பயங்கர டிஸ்டர்பன்ஸ். இப்போ ரோஜா பண்ண உடனே நெக்ஸ்ட் படம் பண்ணும்போது ஐ வில் பி ஒர்க்கிங், அப்புறம் கம்ப்யூட்டர் கிராஷ் ஆயிடும். அதுக்கப்புறம் முக்கியமான சேவ் பண்ற டைம்ல கரண்ட் போயிடும். அண்ட் வெனெவர் ஐ ஃபெல்ட் ஐ எம் ரீச்சிங் ஒன் ஸ்டேஜ் ஆஃப் ஸ்பிரிச்சுவலிசம், சடன்லி தி வேர்ல்ட் வில் புல் மீ அபார்ட். ஒரு பெரிய சக்சஸ் வந்து புல் பண்ணிட்டு திருப்பி அந்த சர்ச் வந்து நேரும். ஸோ தட்ஸ் ஸ்டில் ஹேப்பனிங். அதாவது ஒவ்வொரு ஸ்டேஜ் போகும்போது இங்க வந்து ஒன்னு இங்க புஷ் எழுதுன்னு போயிடும். பட் இட்ஸ் குட். ஐ திங்க் அதுக்கப்புறம் யூ ரியலைஸ் வாட் யூர், அதாவது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் சொன்னாரு, வெரி இன்ட்ரெஸ்டிங். அது ஒவ்வொரு விதைக்கும் அது என்ன விதைன்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும், அப்பதான் அது முன்னுக்கு வர முடியும். இப்போ ஒரு ஜாஸ்மின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது ரோஸ் நினைச்சிட்டு வளர முடியாது இல்லையா? சோ ஃபைண்டிங் தட் வித்தின் யூ இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நம்மையே நாம் அறிந்து கொள்ளணும். அது 23, 24 வயசுல உலக அனுபவம் பெரிதாக இல்லாத, இசை அனுபவம் இருக்கலாம், டெக்னாலஜி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கலாம், உலக அனுபவம் பெரிதாக இல்லாத ஒரு நிலையிலையும் உங்களால எப்படி உலகினுடைய சுவைக்கு, ஏன்னா நீங்க ஒரு இசையின் போக்க மாற்றுனீங்க. எப்படி இளையராஜா சார் ஒரு சகாப்தமோ, எம்எஸ்வி ஒரு சகாப்தமோ, அது போல நீங்க வந்து உங்களுக்கு அப்புறம் ஒரு புதிய வடிவத்தை எடுத்தது. அப்படி உலகின் போக்கை மாற்றக்கூடிய அளவிற்கு துணிச்சல், இது சக்சஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு துணிச்சல்னு சொல்லலாம், ஃபோர்சைட்னு சொல்லலாம். பின்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத முன்கூட்டியே உணர்கின்ற ஒரு ஆற்றல்னு சொல்லலாம். அந்த 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 ஆற்றலும் அந்த ஃபார்முலாவையும் எங்க பிடிச்சிங்க? அதுவும் ஒரு கான்ட்ராக்டரி விஷயம். அதாவது ரோஜா பண்ணும்போது நம்ம இது மாதிரி 15 வருஷம் பண்ணோம், 20 வருஷம் பண்ணோம்னு நினைக்கல. இதுதான் கடைசி படம், முடிச்சுட்டு பேக்கப் பண்ணி அழகா ரிலாக்ஸ் பண்ணோம் லைஃப்ல. சோ அந்த மாதிரி மனநிலையில தான் ரோஜா பண்ணோம். அதனாலதான் நிறைய படம் ஒத்துக்கல. அப்ப நிறைய படம் வந்து பண்ணுவோம், ஒரு படம் ஒத்துக்கல. இந்த படம் போதும், இந்த படம் பண்ணிட்டு முடிச்சுட்டு ஐ திங்க் வி ஜஸ்ட் ரிட்டையர். ஏன்னா சின்ன வயசுல ஒர்க் பண்ண 20 வருஷம் ஒர்க் பண்ணிட்டேன். அப்ப 20 வருஷம் சொல்ல முடியாது, ப்ராப்ளி 15, 20. அண்ட் ஐ பீன் ஒர்க்கிங் வித் பீப்புள் ஹூ ஆர் 50 and 60. 11 வயசு இருக்கும்போது 40, 50 வயசு. So mentally you're old and you're tired. கண்டிப்பா. ஆமா, ரொம்ப நாள் ஓடுன ஒரு களைப்பு. ஆமா, அந்த கும்பல் கூட சேரும்போது அந்த களைப்பு இருக்குமே, ஓடுன களைப்பு. So that came in. அதுக்கப்புறம் சரி இது முடிச்சிட்டு, because I morning 9 to 9 will be recording studios, அதுக்கப்புறம் night 10 to 5 jingles. இதே மாதிரி டெய்லி 4 hour தூங்குறது. So ரோஜா பண்ணும்போது இது ரெண்டுத்தையும் ஸ்டாப் பண்ணியாச்சு, ஜிங்கிள்ஸையும் ஸ்டுடியோவையும். சோ ஃபோக்கஸ் இதுலயே இருந்தது. முடிச்சிட்டு இப்படி ரிலாக்ஸ் பண்ணலாம்னு பார்த்தா அது ஹிட் ஆயிடுச்சு.
he tried to then something new came in, which is the love of the people. அது வரைக்கும் 4 சவருக்குள்ளேயே ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்குள்ள people started recognizing. நான் சின்ன வயசுல நான் டிவில வச்சிருக்கேன் சீன் ரெகக்னிஷன் பிஃபோர், அதாவது இந்த ஒண்டர் பெலூன்ற ப்ரோக்ராம் அதுல டிவில 14 வயசு இருக்கும்போது. So I was famous that time also. But இது வந்து வேற மாதிரி லவ்னு சொல்லலாம். ஏன்னா ஃபிலிமோட frequency is completely different. அதுக்கப்புறம் then it became ஹிந்தி ஃபிலிம், தமிழ் ஃபிலிம். Then அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வேர்ல்டு வந்து ஒரு மாதிரி ஒரு போக்குல போக ஆரம்பிச்சு. So then I felt it's more important to do music as a healer. ஏன்னா இசை வந்து ஒரு ஹீலிங் இதுவா இருக்கு. மியூசிக் கேட்கும்போது நம்ம எந்த ரிலிஜன் இது, எந்த காஸ்ட் இது, அதெல்லாம் பார்க்கறது இல்லை. வாட் எவர் இட் டஸ் டு யூ இஸ் a spiritual thing and it's soul oriented, not about physical thing. அவன் வந்து இந்த ஜாதி அதனால நான் கேட்க மாட்டேன், இந்த மதம் அதனால மியூசிக் கேட்க மாட்டேன், நம்ம யாரும் சொல்றாங்க. நான் எம்எஸ் கேட்கறேன், அதே மாதிரி பாகிஸ்தான்ல வந்து லதா மங்கேஷ்கர் கேட்கறேன். So that's the kind of stuff. So the ambition வந்து எப்படின்னா அப்பப்போ மாத்திட்டு இருக்கிறது, எதனால பண்ணணும்ன்றது ரீசன் இருக்கு இல்லையா, அது அடிக்கடி சேஞ்ச் ஆயிட்டு. இட்ஸ் நாட் த சிம்பிள் சேம் ரீசன் வேர் ஐ வாண்ட் டு அச்சீவ், ஐ வாண்ட் டு கோ வேர்ல்ட், அது மாதிரி கிடையாது. நான் வந்து இந்த ரோஜா படத்துக்கு அப்புறம் டெக்னாலஜி சென்டர்டா மியூசிக் மாத்துறேன் பார் அப்படின்னு எல்லாம் சான்ஸ் இல்லை. எனக்கு பிடிச்ச மியூசிக் நான் பண்ணி நானே கேட்டுப்பேன், யாரும் கேட்கறாங்களோ இல்லையோ. உங்களுடைய இந்த முயற்சிகள்ல நீங்க இன்னும் என்ன அடைய விரும்புறீங்க? இப்போ அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. மெயின் திங் என்னன்னா so far whatever we done, இப்போ உலக இருக்கிற சூழ்நிலை வந்து ஐ திங்க் மெயின்லி கல்ச்சுரல் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அதுக்கப்புறம் ஹேட்ரட். இந்த கண்ட்ரி பார்த்து ஹேட்ரட், அந்த கண்ட்ரி பார்த்து ஹேட்ரட் ஆஃப் ஸ்மால் ஸ்டூபிட் திங்ஸ் which some individuals do. A whole country gets branded as a enemy of something. Whole community or a whole country gets branded. And I think it's very important that individual people should make efforts to bridge that and change that. How individual, அதாவது ஒரு proverb இருக்கு, cleanse the bad with the good. So if you don't do and cleanse it, the bad will become more and more and more. இருளை பழிப்பதை விட ஒளியை ஏற்றுவது மேல். Correct. So it can be one of the small drop in the ocean. இல்லையா, ஒரு துளி கடல்ல இருக்க ஒரு சின்ன துளி இருந்தாலும் அது பெரிய கடல் ஆகலாம். அது மாதிரி நிறைய துளிகள் சேரும்போது உங்களுடைய இப்ப பாத்தீங்கன்னா there is so much of anti-American feeling amongst Muslims and so much of anti-Muslim feelings among Americans or rest of the world. And அதே மாதிரி இந்தியாலும் சரி ஒரு சின்ன இன்சிடென்ட் can have changed them. One versus another ஆயிடுது. But then one person does something good. Like we take Gandhi for instance. அந்த நான் வயலன்ஸ்ன்றது வந்து இன்னும் அவருக்கு அப்புறம் யாரும் அச்சீவ் பண்ணல. It's going the other way. Yeah. And it's very important to take an example from that. And how Prophet Muhammad is misrepresented. Or by some people who are ignorant. And what kind of example he set his life. And how எளிமையா அவர் எப்படி வாழ்ந்திருக்காரு, எப்படி அன்போட சிகரமா இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவரோட லைஃப் ஸ்டோரி எடுத்து பாத்தீங்கன்னா then you will understand. So that kind of thing, examples you, Jesus Christ அதே மாதிரி is very big influence in my life. When I was in a dilemma in my life, which side to go? There's a proverb of Christ which says, either be a hot water or cold water, don't be warm water. That is imprinted in my heart, you know. So whenever I do something, either you are with me or you are against me அப்படினு வரும். அது ஒன்னு இருக்கு, but இன்னொன்னு இருக்கு. அது மாதிரி ஒன்னு ஹாட் வாட்டரா இருக்கு இல்ல கோல்ட் வாட்டரா இருக்கு. Don't be lukewarm water. Don't be mediocreன்ற மாதிரி. அதனால களத்துக்கு வந்துட்டா போராடணும் அல்லது களத்தை விட்டு வெளியேறிடணும். களத்துல இருக்கலாமா போராடலாமா. நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது எப்படின்னா டிசிஷன் எடுக்கும்போது எதோ பி black or white, don't be gray, because மியூசிக் இல்லாம ஒண்ணுமே, மியூசிக் ரிதம் இல்லாம ஒண்ணுமே கிடையாது இல்லையா. The earth, rotation or heart beat music. Heart beat music, exactly. இப்ப நடக்கிறது, அதுக்கப்புறம் everything. இப்போ உங்களுக்கு 14 வயசு 13 வயசுலயே வாசிக்க ஆரம்பிச்சேன்னு சொன்னீங்க. அப்போ உங்களுக்கு நிச்சயமா இது மரபு வழி, உங்க அப்பாட்ட இருந்து தான் வந்திருக்கணும் இல்லையா அது? கண்டிப்பா. And also I think his anguishes and his all his dreams which he had, which was never fulfilled.
I think God has given in another way to me. அதாவது அவர் வந்து he was working for so many people but without selflessly, and when he died all those dreams crashed. And I think when I came as a composer, I probably started from his. I didn't have to suffer too much. You are an extension of your father. Exactly, his dreams. That's what I think. இந்த கருத்தை நீங்க சில ஆண்டுகளுக்கு முன் ஒரு தொலைக்காட்சியிலயோ ஒரு பத்திரிகையிலயோ சொல்லியிருந்தீங்க. இப்ப நானும் அதை என்டார்ஸ் பண்ணினேன். எந்த ஒரு காரணமும் இல்லாம அப்ரப்டா ஒரு வாழ்க்கை முடியும் பொழுது கடவுள் அது இன்னும் கொஞ்சம் தொடர்ந்து இருக்கலாமோ என்று நினைக்கும் பொழுது சந்ததிக்கு அதை கொடுப்பதாக நான் நினைக்கிறேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் அப்படி இறந்தப்போ அங்கிருந்து தான் என்னுடைய கரியர் ஆரம்பிச்சது. அது போல உங்களுக்கும் உங்களுடைய தந்தையாருடைய ஒரு திடீரென்று ஏற்பட்ட முடிவு அது AR ரஹ்மான் என்ற வழியில் ஒரு கண்டினியூவம் ஒரு நீட்சி ஆக அது தொடர்ந்து இருக்கிறதுன்னு சொல்றீங்க. உங்க தந்தையாரை பத்தி சொல்லுங்க. எங்களுக்கு அவ்வளவா அவரை பத்தி தெரியாது. நான் வந்து சின்ன வயசுல அதாவது மிச்ச இசையமைப்பாளர்கிட்ட வாசிக்கும் போது ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க அந்த மாதிரி நான் இப்போ 11 வயசு 12 வயசு இருக்கும். உங்க அப்பாவால என் ஃபேமிலி ஓடுது, உங்க அப்பாவால எங்க வீட்டுல இப்ப சாப்பாடு சாப்பிடுறோம். இந்த மாதிரி ஒன்லி குட் திங்ஸ் ஐ ஹர்ட். நத்திங், நோ பேட் ரிமார்க் எவர். சும்மா கேட்கும் போது கூட சப்போஸ் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா அது மாதிரி he made so many families, so many lives, and by giving them work and encouraging them. தமிழ்லயும் மலையாளத்திலயும் இசையமைச்சாரா? மலையாளத்துல மெயினா, தமிழ்ல வந்து ஐ திங்க் வி குமார், அதுக்கப்புறம் சுதர்ஷன் மாஸ்டர் அவர்களோடு ஒரு பணியாற்றினார். உதவி இசையமைப்பாளர். அதாவது அப்போ எல்லாம் இசையமைப்பாளர் என்ன பண்ணாங்கன்னா ஒன்லி டியூன்ஸ் போடுவாங்க. வேற இந்த பிஜிஎம் இந்த ரீ ரெக்கார்டிங்லாம் அவங்களுக்கு தெரியாது. வெஸ்டர்ன் நோட்டேஷன் எல்லாம் இவர் தான் பண்ணுவார். So that's his character. உங்க அப்பா தமிழ்ல வாசித்த ஏதாவது ஒரு பாடல் ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவராக கம்போஸ் பண்ணி, ஏன்னா அது தெரிஞ்சதுன்னா இன்னார் பையன் இப்படிதான் இருக்குவாரு நாங்க நினைப்போம். திங்க் ரொம்ப சோகமான பாடல் நினைக்கிறேன். ஆடி அடங்கும் வாழ்க்கையடா, இது ஆரடி மண்ணில். ஆமா ஆமா, அந்த பாட்டு அவர் தான் கோவிந்தராஜன் பாடியது. ஆடி அடங்கும் வாழ்க்கை, இது வி குமார் மியூசிக் இல்லைங்களா? ஆமா, அப்படிங்களா? ஆரடி நிலைமே சொந்தமடா, எதிர்நீச்சல் நினைக்கிறேன் அந்த படம். ஆமா, வி குமார்ல. சோ அந்த டியூன் வந்து எங்க அப்பா போட்டதா எல்லாம் சொல்லுவாங்க. மாலி சார் கூட சொன்னாங்க. ஓஹோ. மலையாளத்துல மலையாளத்துல வந்து லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ் இஸ் டன். கடைசி ஃபிலிம் வந்து சோட்டானிக்கரம்னு ஒரு படம். அது அவர் எந்த அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. உங்களுடைய வளர்ச்சியில அதாவது ஒரு ஆழமான மனிதனாகவும் இறை நம்பிக்கை உள்ள மனிதனாகவும் ஒரு இசையமைப்பாளராகவும் சக்சஸ்ஃபுல் இசையமைப்பாளராகவும் நீங்க வளர்ந்ததுல உங்க தாயாருடைய பங்கு என்ன? முழு பங்கு சொல்லலாம். ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இசையமைப்பாளராக ஆகிக்கணும். இசையிலே வந்திருக்க முடியாது. வேற மாதிரி ஒரு பார்ட்டிசிபேட் பண்ணிருப்பேன். அதாவது வேற இன்ஜினியரா இல்ல மாதிரி. சோ மியூசிக் தான் உனக்கு இப்படிதான் நீ வரணும்னு சொல்லிட்டு அந்த வகுத்தது வந்து மெயினா அம்மா. அம்மாவும் இசை தொடர்புடையவரா? அம்மா மெயினா ஆக்சுவலி நோ, ஹவுஸ் ஒய்ஃப் தான். பட் ஷி ஹேஸ் ஒன் இன்ஸ்டிங்க்ட் which was so important to me. இன்னும் she will அதாவது ஸ்டுடியோக்கு வந்து என் ஸ்டுடியோ பண்ணும்போது காசு இல்லை கையில. இப்போ 3 லட்சம் வந்து 30 கோடி மாதிரி இல்லையா? 3 லட்சம் ரூபாய் இப்போ ஆச்சு அந்த ஸ்டுடியோ கட்டும்போது. ஸோ வாட் ஷி டிட் வாஸ் சோல்ட் ஆல். எங்க தங்கச்சிக்கு அக்காவுக்கு வச்சிருந்த ஜுவல்ஸ் கம்ப்ளீட்டா வித்துட்டாங்க. வித்துட்டு இந்த இதுல பண்ண போற ஸ்டுடியோ உனக்கு, அதுக்கப்புறம் நீ வந்து சம்பாரிச்ச உடனே யூ கெட் திஸ் பேக் ஃபார் யுவர் சிஸ்டர்ஸ். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஃபார் மீ. அவங்க உங்களை உருவாக்கியது, உங்க தகப்பனாருடைய மறைவுக்கு பிறகு உங்களை உருவாக்கியது உங்களுடைய தாயார் தான். உங்களுடைய இவ்வளவு ஆழமான இறை நம்பிக்கை இருக்கும் பொழுது, இவ்வளவு ஆழமான மனிதராக நீங்க இருக்கும் பொழுது, சினிமா பாடல்களுக்கு இசையமைப்பது உங்களுக்கு கொஞ்சம் நெருடலாக தரலையா? எல்லா சினிமா பாட்டையும் நான் சொல்லல. ஒரு அப்பட்டமான வக்கரம், ஒரு அப்பட்டமான ஒரு சமூகத்தை ஒரு சீண்டி பார்க்கிற ஒரு வக்கரம், அது நாளாக அதிகமாகிட்டு இருக்கோம். ஒருவேளை எனக்கு வயசாகிட்டு இருக்கோம். எந்த பாட்டு சொல்றீங்க? பொதுவாக திரைப்பட பாடல். ஒரு பாட்டு சொல்லுங்க. எந்த ஒரு திரைப்பாடலையும் சொல்லலாம். அது ஒரு குறிப்பிட்ட சொல்லி அது வந்து யாரையும் காயப்படுத்த நான் விரும்பல. ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, டபுள் மீனிங்ல அது இருக்கிறத இப்போ இன்டர்நெட் இருக்கு. இன்டர்நெட்ல வந்து மிக நல்ல விஷயம் இருக்கு,
மிக கெட்ட விஷயமா இருக்கும். நம்ம எது நல்லது மொத்தம் எடுத்துட்டு கெட்டதை விட்டுணும். எல்லாத்துலயுமே இருக்கு. நம்ம நம்மளுக்குள்ளேயே நல்லதா இருக்கு, கெட்டதா இருக்கு. I can do something which is very good. I can also do a murder. But அது everything is lifeல எல்லாமே black and white இருக்கு. So சினிமால அதே மாதிரி there's some incredible source of things in it, power in it. அதே சமயத்துல மிஸ்யூஸ் பண்ணோம்னா அண்ட் ஷார்ட் கட்ஸ் போட்டோம்னா அது ஒரு பேட் எலிமெண்ட் அவங்களுக்கு ஃபீல் பண்ணலாம். ஸோ நான் ஆல்வேஸ் ஐ லுக் அட் த பாசிட்டிவ் சைட் ஆஃப் திங்ஸ். அதுக்கே தப்புன்றது எது கேட்டேன்னா, இப்போ ஒரு ஒரு தாம்பத்திய உறவை கூட எடுத்துட்டோம்னா, சில ஆண்டுகளுக்கு முன், ஒரு தலைமுறைக்கு முன், பனித்துளி ஒன்று சிப்பியில் விழுந்து வந்தது முத்து என் மன்னவன் சொத்து என்று ஒரு கணவன் மனைவி தாம்பத்திய உறவு, அதன் விளைவாக ஒரு கருத்தரித்தல், ஒரு குழந்தை பிறத்தல் என்று இருந்தது. அது இப்போ நாள் ஆக ஆக ஏற்கனவே ஆங்கில பாடல்கள்லாம் கொஞ்சம் ஓபனாவே இருக்கும். இந்த வேற ஒண்ணும் இல்ல, ஒரு எதை எக்ஸ்பிளிசிட்டா சில விஷயங்களை சொல்வது. ஐ திங்க் என்னன்னா வாட் ஹேப்பன் இந்த ஒரு 4 வருஷமா நோட் பண்றது என்னன்னா, ஒரு விதமான சினிமா ஓடிட்ட உடனே என்ன பண்றாங்க, எல்லாரும் அது பின்னாடி ஓடிடுறாங்க. இதுதான் ஜனங்களுக்கு பிடிக்குது, நம்ம இது பண்ணாலும் இதெல்லாம் ஓடாதுன்ற மாதிரி அவங்க மேல இருக்க செல்ஃப் கான்பிடன்ஸ் எல்லாம் போயிட்டு அதுக்கப்புறம் they start doing this. இது ஷார்ட் கட் டு கிரியேட்டிவிட்டின்னு சொல்லலாம். இப்போ கிரியேட்டிவிட்டி மேல நம்பிக்கை இல்லைன்னா உடனே there are a lot of shortcuts to take in film making or in music or in anything, and that's the only point I could say in anything. எதுலயும் இப்ப உங்ககிட்ட நீங்க ஒரு எடக்கு முடக்கான கேள்வி என்ன கேட்கறேன்னு வச்சுங்க, I can slap you, I can just say it in a very intellectual way back to you. So it's same thing. Or you can just walk out. Yeah, exactly. So it's a choice. And if I think at that time that this is the decision I should take, they should have people, I think creative people should have kind of responsibility in this. நீங்க உங்களுடைய நண்பர்களுக்கு என்று இசையமைத்தா அது பெரிய ஹிட் ஆயிடுதோ அந்த பாடல்கள்லாம்? அப்படியா, எது சொல்றீங்க? இல்ல, பொதுவா இப்ப எஸ்.ஜே. சூர்யா படங்களுக்கு எல்லாம் நீங்க போடுற பாட்டு பெரிய ஹிட் ஆயிடுது, மணிரத்ன சாருக்கு போடுற பாட்டு. அது ஒண்ணும் இல்ல, ஆக்சுவலா 3 பேரோட பிரெயின் வேவ்ல இருந்து ஒரே மாதிரி இருக்கணும். லெட்ஸ் டூ சம்திங் எக்ஸ்ட்ராடினரி, ரொம்ப பிரஷர் இல்லாம. இப்போ வெளி ஆளுங்கிட்ட ஒர்க் பண்ணும்போது அவங்க they wouldn't know what I am. சார் ஒரு செய்ய மாதிரி கொடுங்க சார், ஒரு முக்காபல மாதிரி கொடுங்க. சோ அதுவே பாதி ஒரு ஸ்டெப் டவுன் தான். ஏற்கனவே வந்துருச்சு, திருப்பி போட்டோம்னா நல்லா இருக்காது இல்லையா? அதை நீங்க டிசைட் பண்ண முடியாது இல்ல? அதை I can't decide because it's a team work இல்லையா? இப்போ ஒர்க் பண்றது எல்லாமே I think has good vibes. 3 பேர் ஒன்றாக சிந்திக்கணும்னு சொன்னீங்க ஒரு சக்சஸ்ஃபுல் ஹிட் சாங் கொடுக்கறதுக்கு. யார்? ஒருத்தர் இசையமைப்பாளர், இன்னொரு கவிஞர், இன்னொருவர் இயக்குனர். இப்ப நல்ல பாட்டை கொடுத்துட்டு அவர் அது பேக்ரவுண்டா போட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல அந்த பாட்டை யூஸ் பண்ணாம வேற யாரோ காமெடியன் பாடிட்டு இருக்காங்க, இல்ல ஏனோ அது மாதிரி நிறைய இருக்கும். நல்ல பாட்டு சென்சார் காரணமா படத்திலே வராமலே போயிடும், அப்படி நிறைய வந்திருக்கும். உங்களுடைய வெற்றி, நீங்க இன்னும் பெரிய இலக்குகள் வச்சிருக்கலாம், பெரிய டார்கெட்ஸ் இருக்கலாம். நீங்க வெற்றி அடைந்ததாக நினைத்தீர்கள் என்றால் உங்களுடைய எப்படி இருந்தாலும் நீங்க அதை வித் ஹியூமிலிட்டி யூ மே நாட் அக்செப்ட் இட் ஆல்சோ. ஆனா AR ரஹ்மான் என்ற சென்னையைச் சேர்ந்த ஒரு இளம் வயதில் தகப்பனை இழந்த ஒரு எளிய குடும்பத்திலிருந்து வந்த ஒரு பையன் இன்னைக்கு உலகளாவிய பேர் சொன்னா தெரியக்கூடிய அளவிற்கும், நல்ல விதமா தெரியக்கூடிய அளவுக்கும், அந்த பையனை பத்தி ஒரு நல்ல ஒப்பீனியன் எல்லாருக்கும் ஃபார்ம் பண்ற அளவுக்கும் ஒரு மனிதனாக, ஒரு தகப்பனாக, ஒரு மகனாக, ஒரு ப்ரொஃபஷனலாக நீங்க இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கிறீங்க அப்படின்னா, நீங்க இது போல எல்லாருக்குமே வெற்றி பெறணும்னு ஆசை. எல்லா இளைஞர்களுமே போராடுறாங்க, கடல் கடந்து போறாங்க, வெளிநாடுகள்ல வாழ்றாங்க, கிடைக்கும் போதெல்லாம் சேமிக்கிறாங்க, சேமிக்கிறதெல்லாம் வீட்டுக்கு அனுப்பணும்னு நினைக்கிறாங்க, நல்லா வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. எதை அவங்க ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கணும், எங்கெங்க தங்களை டிசிப்ளின் பண்ணிக்கணும்? இது கேட்டேன்னா, இப்போ டாப் சிட்டர்வியா நம்ம இருக்கும்போது சில தவறுகளை பண்றோம். சில பேர் நல்ல அற்புதமா இசையமைத்துக் கொண்டிருந்தவர்கள்லாம், கோடானு கோடி சம்பாதித்தவர்கள்லாம் திடீர்னு ஒரு படம் எடுத்து அந்த படத்தோடயே காலியாயிடுறாங்க. மிகப்பெரிய அடுத்தவங்களுக்கெல்லாம் பெரிய பெரிய சக்சஸ் கொடுத்த டைரக்டர்ஸ் சொந்த படம் எடுத்து எல்லாத்தையும் இழந்து
வீதியில நிக்கிறதையும் பாக்குறோம். அப்போ என்ன தெரியுதுன்னா ஒரு ஒரு ஃபோக்கஸ் இல்ல, நான் யார், என்னால இது முடியுமா அப்படிங்கறது தெரியாம போயிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாருடைய வாழ்க்கையிலயும் அது நடந்திருக்கு, எனக்கு நடந்திருக்கு, உங்களுக்கு நடந்திருக்கலாம். இப்போ நம்ம எல்லாருக்குமே இன்னைக்கு நம்மளுடைய டிசிப்ளினுக்கு ஒரு பாயிண்ட் இருக்கு. கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். பட் எனக்கு அவ்வளவு ரிசர்ச் பண்ணி பழக்கம் இல்ல. ஐ பிலீவ் தட் prayers of holy people, அதாவது வலியுள்ளான்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க prayers of my family, mother, everybody, and prayers of the fans. I think it plays a very big factor. இப்ப நம்மளா பயந்துட்டு பண்றது வேற, மிச்ச பேரோட குட் விஷஸ் இருக்கிறது வேற. அது இருக்கும்போது நமக்கு தப்பா போனா கூட அது ரைட் ஆயிடும். அது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, யூ ஹேவ் டு திங்க், இருட்டில் இருக்கும்போது தனியா இருக்கும்போது கூட யூ ஹேவ் டு நோ தட் காட் இஸ் வாட்சிங் யூ, அண்ட் தென் யூ வில் ஆல்வேஸ் டூ த ரைட் ஸ்டெப். ஸோ தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் அது கிளீஷே, யூ ஹேவ் டு ஒர்க் ஹார்ட். எவ்வளவு ஒர்க் ஹார்ட் பண்ணாலும் கரெக்டான அந்த ஒர்க் வந்து போனோம் இல்லையா. அது நம்மளையே முதல்ல தெரிந்து கொள்ளணும். நம்ம செய்யற இந்த வேலையை எதை மாற்ற முடியுமோ அதை மாற்ற முயற்சிப்பதுதான் அறிவு. எதை மாற்ற முடியாதோ அதை மாற்ற முயற்சிக்காமல் இருப்பதுதான் ஞானம். நீங்க நல்லவேளை ஒரு இசையமைப்பாளரா, நீங்க எலக்ட்ரானிக் இன்ஜினியரா ஆகிறத விடவும் ரோட்ல கடை வச்சிருப்பேன். நீங்க இந்த பாப்புலாரிட்டி உங்களை தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க வேற மாதிரி வாழ விரும்பி இருக்கீங்களோ? இல்ல, கடைக்கு போலாம், சினிமாக்கு போலாம், ரெஸ்டாரண்ட் போலாம், சாப்பிடலாம். அது என்ன ப்ராப்ளம்னா, அது 12 வயசு இருக்கும்போது டிவியில வண்டர்ஃபுல்ன்ற ஒரு நேஷன்ல 3-4 இயர்ஸ் வாசிச்சிருந்தேன். ஸோ இந்த பாப்புலாரிட்டி அந்த டைம்ல இருந்து வந்தது. அது ரோட்ல போகும்போதோ இந்த பையன் தான் வாசிச்சிருந்தது. ஏன்னா ஸோ இட் பிகேம் லைக் இன்ஹரண்ட் திங். அது இட்ஸ் நாட் அ ஏலியன் திங். அதனால இதுக்கு நீங்க பழகிட்டீங்க. பழகிட்டேன். புதுசாக ஒண்ணு இல்லையே என்று ஏங்குவதை விட இதுக்கு நீங்க பழகிட்டீங்க. ஹவ் யூ டேக் இட். இப்போ வந்து people are excited. அந்த டைம்ல they don't realize that. for ஃபேமிலியோட போறோம் வச்சுக்கோ, பசங்களோட ஃபிளைட் கேட்ச் பண்ண போகணும். அந்த டைம்ல வந்து they will come for autograph or photograph. So அந்த டைம்ல you have to realize that they are excited and they love you. We can also show our irritation. நான் பார்க்கல, நான் ஃபேமிலியோட போயிட்டு இருக்கேன், பார்க்கல, நீ ஏன் அது மாதிரி பண்றேன். பட் தென் அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் you have to change course. நீங்க சொல்ற மாதிரி we can't think that they are all wrong and we are right. சாப்பிட்டு இருக்கோம் வச்சுக்கோ, ஒரு டின்னர் போறோம், எல்லாம் சாப்பிட்டு இருப்பாங்க, நம்மளும் சாப்பிட்டு இருக்கோம், நம்ம சாப்பிட மாட்டாங்க. சார் ஒரு போட்டோ சார், எழுந்துருங்க சார். And you can't say rude to them, சார் நம்ம சாப்பிட்டு இருக்கல, அறிவில்லை. For them it's a lifetime chance என்ற மாதிரி they think. And so நான் டின்னர் போகும்போது சாப்பிட மாட்டேன், நான் தண்ணி குடிச்சு பேசாம முடிச்சுட்டு அப்புறம் வெளியே போய் சாப்பிட்டேன். உங்க அப்பா ஒரு இசையமைப்பாளர், பலருக்கு வாசிச்சிருக்காரு, அவர்கிட்ட நீங்க இன்ஸ்பயர் ஆயிருக்கீங்கன்னு சொன்னீங்க. நீங்க ரசித்த தமிழ் இசையமைப்பாளர்கள் அல்லது இந்திய இசையமைப்பாளர்கள் யாரா வேணுமாலாம் இருக்கலாம்? எனக்கு MS விஸ்வநாதன், KV மகாதேவன், அந்த ஏரால வந்து மியூசிக் எக்ஸ்ட்ரானரி பிடிக்கும். அதுக்கப்புறம் ராஜாசாரியோட ஒர்க் பண்ண, அது வேற விஷயம். அப்புறம் அவரோட ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம். இந்த பீரியட்ல என்னன்னா ஒரு மேஜிக், அதாவது பி சுஷீலா, TMS, கண்ணதாசன், வாலி சார், இவங்கெல்லாம் சேர்ந்து ஒர்க் பண்ணதுல ஏதோ ஒரு கைண்ட் ஆஃப் இந்த 60s ஒரு மேஜிக் பீரியட் இல்லையா, எங்க நார்த்லயும் சரி சவுத்லயும் சரி. ஸோ ரியலி அடோர் தட் போத் நார்த் அண்ட் சவுத். நார்த்ல மதன் மோகன், SD பமன், ஆடி பமன், நௌஷாத் சாப். பொதுவா பழைய பாட்டு அப்படின்னா அது எப்பயும் கேட்கலாம். புது பாட்டுனா அது வந்த கொஞ்ச நாள்லயே அது மடிஞ்சு போயிடுது. அமெரிக்கால சொல்ற மாதிரி 15 மினிட்ஸ் பாப்புலாரிட்டி தானா ஒரு மனிதனுக்கு. அங்க ஒரு சென்னையினுடைய வீதிகள் எடுத்துங்களேன், ஒரு போஸ்டர் ஒட்டினா இன்னொரு 2 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்த அது மேல ஒரு போஸ்டர் ஒட்டிட்டு போயிடுவான். அதுபோல பழைய பாட்டு அவங்க சொல்றது, நீங்க சொல்ற அந்த 60s 50s அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சம் தேஞ்சு போச்சோ அல்லது அது ஒரு மித்தோ? இல்ல, பழைய பாட்டுல வந்து we only taking the best. இப்ப ரிமெம்பர் பண்றதாமே நல்லதா ரிமெம்பர் பண்றோம், கெட்டதை ரிமெம்பர் பண்ணல. அங்கேயும் there were a lot of bad things happened. We don't remember that. அதே மாதிரி if you take ராஜா சார், we remember only the good stuff of his stuff. அதே மாதிரி இப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ரோஜா சாங்ஸ்ல இருந்து புதிய முகம், இப்ப கான்சர்ட் பண்ணும்போது நாங்க ஷோவோட பாட்டோட பேரை சொல்ல மாட்டோம், ஃபர்ஸ்ட் லைன் பாடும், அவ்வளவுதான் ஆன்னு கண்டுபிடிச்சிட்டோம். So that's the ultimate test, is to see whether people remember. ஒரு கார்னர் ஆஃப் டேட்டன்லயோ இல்ல டிட்ராய்ட்லயோ இல்ல நியூயார்க்லயோ போய் பெர்ஃபார்ம் பண்ணும்போது நம்ம தமிழ் ஆளுங்க அங்க இருக்காங்க. So it gets associated with the period of their life.
அது அசோசியேட் ஆன உடனே அதை பிரிக்க முடியாது. இப்போ உயிரை உயிரை பாடும்போது உங்களுக்கு கல்யாணம் இருக்கும், அதே மாதிரி வெண்ணிலே பாடும்போது இன்னொருத்தர் கல்யாணம் இருக்கும். நீங்க சின்ன சின்ன ஒரு காதல் பாட்டு பாடி இருந்திருக்கணும், இதை கோட் பண்ணிருக்கணும், உங்களுக்கு பழசு நினைவு வரும் இல்லையா? அதான் நம்ம வாழ்க்கை சம்பவங்களோடு அதை தொடர்பு படுத்துறோம். So then it becomes இப்ப நான் 14 years இருக்கும்போது வாசிச்ச டீப் பர்பிள், அதாவது ராக் சாங்ஸ் எல்லாம் ஒண்ணு ஞாபகம் இருக்கு. So that's become an influence in my life. இப்போ டீப் பர்பிளோ இல்ல மேன்ஃப்ரெட் மேனோ இல்ல குயினோ, so that becomes a part of my influence in life. சியாட்டல் நகரத்துல அந்த ஒரு பெரிய மியூசிக் ஆடிட்டோரியம் சொல்றதா அல்லது எக்ஸ்போசேன்னு சொல்றதா, ஒவ்வொரு தளத்திலையும் அமெரிக்கா உலக இசையினுடைய வரலாற்றை ட்ரேஸ் பண்ற மாதிரி ஒரு பெரிய பால் ஆலன், அந்த பில்கேட்ஸோட கலீக், ஒரு $400 million ஒரு பெரிய ஆடிட்டோரியம் கட்டிருக்காரு. அது மாதிரி நீங்க தமிழ் இசைக்கு, தமிழ் சினிமா இசையை கடந்தும் ஏதேனும் ஒரு வகையில இந்த இசை, இதனுடைய ட்ரெடிஷன் இது என்ன நீளணும் தொடரணும் அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஒரு ஃபவுண்டேஷனோ ஒரு நிறுவனமோ ஒரு அமைப்போ ஒரு பள்ளியோ கட்டணுங்கிற எண்ணம் உண்டா உங்களுக்கு? இப்போ 2 கான்சர்ட்ஸ் பண்ணோம். அதாவது அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம சாங்ஸ் எல்லாம், அதாவது என்னோட சாங்ஸ், தமிழ் சாங் ஹிந்தி சாங் மெமரைஸ் பண்ணி இச்சு கூட விடல அவங்க. ராசாத்தி சாங்கோ அதே சரி ரம்தா ஜோகியோ இதெல்லாம் பாடிட்டு அந்த ஃபவுண்டேஷன் ஃபார்ம் பண்ணி, அந்த ஃபவுண்டேஷன்ல இருந்து காசு எடுத்து அமெரிக்கன் ஸ்டூடெண்ட்ஸ் கம் டு இந்தியா டு லேர்ன் இந்தியன் மியூசிக். அதே மாதிரி நம்ம இந்தியன்ஸ் வந்து அங்க போயிட்டு they want to learn western classical படிக்கிறதுக்கு வந்து அந்த ஃபண்ட்ஸ் யூஸ் பண்ற மாதிரி இதான் இருக்கும். இட்ஸ் கால்ட் தி வேக் அப் கான்சர்ட். இப்போ லாஸ்ட் வீக் பண்ணிட்டோம். So that's just a beginning. அதுக்கப்புறம் we can see things going further. இன்னும் என்ன பண்ணணும். மெயினா எனக்கு எப்படி மென்டாலிட்டினா, இந்த ஸ்டுடியோ கட்டுறதுக்கே ஐயோ இவ்வளவு காசா, இதுல வந்து we can do a hospital or we can do a, ஏழை விடுதி or something, mentally இந்த ஸ்டேட் போயிட்டு இப்பதான் ஸ்லோவா I'm just getting into a frame of mind where I can say that this is my profession and I have to invest in this to get the money, because then there's more money coming in and there's sustenance of revival of the profession. So in the frame of mind வரதுக்கு it took me 10 years. காசு கொடுக்கும்போதெல்லாம் அழுதுட்டே கொடுப்போம் அந்த ஸ்டுடியோல, ஏன் இவ்வளவு காசு இந்த ஸ்டுடியோக்கு. So and the state of mind, would you like to make some contribution? It has to happen by itself. I think it will happen when it has to happen. நம்ம என்ன பிளான் பண்ணாலும் I don't plan, because when you plan something it can be in the bottom of your heart. I can't be frustrated about something, and because then it becomes frustration when it doesn't happen, then you feel sad. So better have it. If it happens you enjoy it, otherwise you just. நீங்க 75 ஆண்டு கால தமிழ் சினிமாவில் எக்ஸ்ட்ராடினரி அப்படின்னு நீங்க ஒரு 5 பாடல்களை உங்க பார்வையில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா எந்தெந்த பாடல்களை சொல்லு? நிறைய இருக்குல்ல. I would say some of those songs in புதிய பறவை, then Raja said the How to Name It in the album. அதுக்கப்புறம் கேவி மகாதேவ் வந்து அவர்தான் சங்கராபரணம் பண்ணது இல்ல, சங்கராபரணம் I think, and yeah, I might have left a lot of things, but என்னோட knowledge கம்மி. நான் நினைப்பேன், பெரிய பெரிய தலைவர்களை பேட்டி எடுக்கும்போது நினைப்பேன், எனக்கு மட்டும் வாய்ப்பு இருந்திருந்தா எம்ஜிஆரை பேட்டி எடுத்திருந்தா அப்படின்னு நான் நினைக்கிறது உண்டு, ஏங்கிறது உண்டு. அதுபோல நீங்க ஒரு கண்ணதாசன் எழுதி ஒரு டிஎம்எஸ் பி சுசீலா காம்பினேஷன்ல பாடி ஒரு எம்ஜிஆர் போன்ற ஒரு நடிகருக்கு அது இருந்திருந்தா எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சதுண்டா? I am a MGR fan actually. I used to be a big fan of MGR. இல்ல, I can't imagine my music with him. I like the way it is. ஆனா ஒரு எம்ஜிஆர் பாட்டை நீங்க தொட்டால் போட்டு உங்களுடைய அவருடைய ஃபேன்ங்கிறத நீங்க unless it comes from the soul it cannot be so powerful.
இன்னும் நிறைய பேர் உங்களுக்காக காத்திருக்காங்க. உங்களை சந்தித்ததில் மகிழ்ச்சி. வணக்கம்.